வணக்கம் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் சரண்யா ஜீவா அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், பாவம் அப்படின்னு சொன்னால் என்ன? துன்பப்படுவதை யாரோ ஒருத்தவங்க துன்பப்படுறதை பார்த்தா நம்ம பார்க்க பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இதே நமக்கு ஆகாதவரை துன்பப்படும்போது அவள் செய்த பாவம் அனுபவிக்கிட்டோன்னு. முன்னாடியெல்லாம் காமனாக அவன்னும்போது இங்கே மட்டும் அவள் செய்த பாவம் அப்படின்ட்டாங்க, பர்சனல் போல். அப்போது அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு நினைப்பது உண்டு. ஸோ எனக்கு தெளிவுபடுத்த வேண்டியது என்னென்னா, இப்போ இந்த பாவமாக உள்ளதுன்னு ஏங்க ஓடுறோம், இந்த பாவங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். தமிழில் பாவம் அப்படின்னு சொன்னால் தவறுன்னு அர்த்தம், சரிங்களா? அதாவது எது செய்யணுமோ அது செய்யணும்னு சொல்லக்கூடிய அதுக்கு மாறாக செஞ்சால் அது பாவம். ஏன்? மனிதன் தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்புறம் எல்லாம் ஒரு கூட்டமாக இருந்தால் தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். ஒரு கூட்டமாக இருக்கும்பொழுது தான் நம்மளால் வேகமாக முன்னேற முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். அப்போ ஒரு சமுதாயம் அப்படிங்கிறத ஒன்று உண்டு பண்ணுறான். அப்படி உண்டு பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி எண்ணங்கள் இருக்குது. எல்லாத்தினுடைய தனி எண்ணங்களை அவரவருக்கு விருப்பப்படி போல் செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கு துன்பம் ஏற்படுது. எங்கே சமுதாயத்துக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு தனிப்பட்ட ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது. அப்போ இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒத்து போகக்கூடியது, இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கொள்ள முடியாதது. ஒத்துக்கொள்ள முடியல அப்படின்னு சொன்னாலுமே எனக்கு செய்கிறதுக்கு விருப்பம் இருக்குன்னா அப்போ நீ இந்த சமுதாயத்திலேருந்து விலகி இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் எல்லாம் மனிதன் ஒவ்வொன்றா கூட்ட இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல அப்படி இருக்கோம். அதில் இப்படி தான் ஆரம்பித்தது, சரிங்களா? இதற்கு என்ன சான்று? காமன் சென்ஸ் தான் சான்று, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? சரி, இப்படி இருக்கட்டும். இது இல்லைன்னா நம்ம வழக்கம் போல் வெள்ளைக்காரங்க சொல்லியிருப்பாங்க எப்படி ஹியூமன் சிவிலைசேஷன் எப்படி தொடங்குச்சுன்னு. அதில் படித்து பார்த்திங்கன்னா இதே கண்டென்ட் தான் அங்கே வரும். திருப்பவும் ஒன்ஸ் அகைன் காமன் சென்ஸ் தான் எல்லாமே, மற்றபடி வரணும். யாரும் போயெல்லாம் பார்த்துக்கிட்டு வரல. இது அப்போது ஆகும் செயல் ஆகா செயல்னு மனிதன் தன்னுடைய தேவைக்காக பிரிச்சுக்கிட்டான். இந்த தன்னுடைய தேவைங்கிறது ஒரு மொத்த சமுதாயத்தை ஒரு கூட்டமாக வச்சு பிரிச்சுக்கிட்டது. இப்போ ஆகும் செயல் செய்தால் தப்பில்லை, ஆகாத செயல் செய்தால் அது பாவம் அப்படின்னு சொல்லி வச்சேன். ஏன்னா பாவம்னு சொல்லும் பொழுது என்னது பெரிய பாவம், நானாக உண்டு பண்ண சட்டம் தானே, அதில் என்ன பாவம் புண்ணியம் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்பான். அப்போ அதை இன்னும் கட்டுப்படுத்த வேண்டியதற்கு உண்டான வழி அப்படிங்கிறது தேவைப்படுது. அதற்கு உனக்கு மேலுள்ள சக்தி அப்படின்னு சொல்லி கடவுள் அப்படின்னு ஒன்று உண்டு பண்ணி அந்த கடவுளுக்கு உருவமோ ஏதோ ஒரு வகை கொடுத்து அதை புண்ணியத்தை கொடுக்குற என்ன வரத்தை கொடுக்குற தெய்வம், தண்டனை கொடுக்குற தெய்வம் அப்படியெல்லாம் பிரித்து மனிதனை பயமுறுத்தி ஒரு பக்கம் கட்டி நிறுத்தினா, அப்புறம் உன்னுடைய கர்ம வினை நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி கட்டி நிறுத்தின மாதிரி நிறைய கட்டமைப்புகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குன்னு பாருங்களேன். இந்த இடத்துல சொல்லக்கூடிய இந்த பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செயல் இருக்குது பார்த்தீங்களா, இது தவறுன்னு சொல்லக்கூடிய செயல். அந்த பாவத்தை நம்ம இப்போ ஒருத்தன் ஐயோ பாவமே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாவம் கிடையாது. சொல்லலாம், அது சொல்லக்கூடிய விதத்தை பொறுத்து. ஏன்னா இந்த பாவம்ங்கிற அந்த தமிழ் வார்த்தைக்கு ஒன்று இருக்குது, பாவம்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருத சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்குது. ரெண்டு எவ்வளோ அழகாக பொருந்தி வரும் பாருங்கள். இந்த பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுபாவம்னு சொல்லுவோம் தெரியுமா, சுயபாவம் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல பாவம் அப்படின்னு சொன்னால் தன்மைன்னு அர்த்தம். இப்போது ஒருத்தன் ஐயோ துன்பப்படுறானே பாவமே அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சொல்லக்கூடிய பாவம் அப்படிங்கிறது அவன் செய்த தவறிற்காக அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைங்கிறத நம்ம இவ்வளோ தூரம் நம்மளுடைய எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இந்த இடத்துல பாவம்னா பற்று பரிவு அப்படிங்கிறது கிடையாது. இந்த இடத்துல பாவம்னா தவறுன்னு அர்த்தம் தமிழ், அவ்வளோதான். பாவம்னு சொல்லக்கூடிய அந்த சமஸ்கிருத சொல்லுக்கு தன்மைன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தன் ஒரு நிலையை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் எதனால் அந்த ஒரு நிலை அப்படிங்கிறத அனுபவிப்பான், அவனுடைய சுய தன்மையினால தான் அனுபவிப்பான். இப்போது சுபாவம்னு சொல்லக்கூடியது ஆன்மாவனுடைய சுபாவம் என்ன? அப்படியே எல்லாமாக இருக்கக்கூடியது ஆன்மாவனுடைய சுபாவம், அனைத்தும் அறிந்ததாகவும் அனைத்துமாக இருக்கக்கூடியது அதனுடைய சுபாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் இந்த சுபாவம் அப்படிங்கிறது பாவமாக மாறுது. எப்படி? அந்த சுய பாவத்தின் மீது மாயை அப்படிங்கிறது ஒரு போர்வையாக வரும்பொழுது அவன் வெறும் பாவமாக இருக்கான், சுபாவத்தை இழந்துட்டான். சுபாவம் அப்படிங்கிறத அவன் இழந்துட்டான். அவன் வெறும் பாவியாக தான் சுற்றிட்டு இருக்கான். என்ன? இந்த உலக விஷயத்து கூட சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் உண்மைன்னு நம்பி அதனோடு சேர்ந்து ஒரு பாவத்தை உண்டு பண்ணி அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு தன்மை உண்டு பண்ணி இதுதான் உண்மைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த தன்மை மாறும்பொழுது தன்னுடைய சுபாவம் அப்படிங்கிறதுக்கு போவோம், சுயபாவம் அப்படிங்கிறதுக்கு போவோம். ஆன்மாவனுடைய வெளிப்பாடு வரும்பொழுது எல்லாம் அறிந்ததாக இருப்பான். அவனுக்கு அதுக்கப்புறம் அவனை பாவின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஞானியாக மாறிடுறாங்க இல்லைங்களா? ஸோ பாவி டு ஞானி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆப்பண்டு. இப்போ இந்த இடத்துல ஒருத்தன் துன்பமோ மகிழ்ச்சியோ அடையும் பொழுது மகிழ்ச்சிக்கு அந்த இடத்துல பாவம்னு சொல்கிறதில்ல, சொல்லலாம் ஆனால் சொல்கிறதில்ல. இந்த துன்பப்படக்கூடிய இடத்துல அவங்களுக்கு பாவம், அந்த பாவம்ங்கிறது தமிழில் வரும்பொழுது இதை நினச்சி பாவம்னு ஆகிப்போச்சு. ஏன்னா
தீயது தமிழில் வந்து தீயது அப்படின்னு சொல்லக்கூடியது நீ இன்றைக்கி துன்பப்படுற அப்படின்னு ஒரு மனிதனுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. அந்த கட்டமைப்பின்படி பார்க்கும்போது இது நன்மை, இது தீமை, இது துன்பம், இது இன்பம்னு இருக்கு பாருங்க. இந்த தீமை, இந்த துன்பம், இந்த கேட்டகரி ஏன் வருது அப்படின்னு சொன்னால், நீ செய்யக்கூடாத காரியத்தை செய்த காரணத்தினால் எது வந்து நம்மளுடைய நூட்கள் வந்து தீயது அப்படின்னு சொன்னதுச்சோ, இதை செய்தால் உமக்கு துன்பம் நேரிடும் அப்படின்னு சொல்லிச்சோ, அதை செய்த காரணத்தினால் இன்றைக்கி நீ அனுபவிக்கிற. அப்போ இந்த செய்யக்கூடாதது தீயதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்க, இந்த தீயது அதற்கு இன்னொரு வார்த்தை பாவம்னு சொல்லக்கூடிய, அதை செய்த காரணத்தினால் நீ அனுபவிக்கிற. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஐயோ பாவமே அப்படின்னா ஒருத்தங்க என்னாச்சு என்ன அப்படின்னோடனே இதெல்லாம் செஞ்சாங்க, அதெல்லாம் செஞ்ச காரணத்தினால இப்படி அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஏன்னா பாவமே அப்படின்னு சொன்னால் அப்போ அடுத்த கேள்வி கேட்பான், இவன் என்னமோ ஆகாத காரியம் செஞ்சுருக்கான், ஏதோ செய்யக்கூடாது செஞ்சுருக்கான், அப்போ என்ன அப்படிங்கும்போது நம்ம இதெல்லாம் சொல்லுவோம். இது தமிழ்படி பார்க்கும்பொழுது இதுவும் பொருத்தி பார்த்துக்கலாம். சமஸ்கிருதத்தின்படி பாவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சோதிடத்தில் படிக்கும்போது இந்த வார்த்தை வரும். 12 கட்டங்களுக்கு பாவம் அப்படின்னு சொல்லுவோம். 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். இப்போ தமிழில் சொன்னால் அது கட்டம்னு சொல்லணும். இதில் பார்க்கும்போது பாவம்னு சொல்லணும். அது வந்து அதற்குன்னு ஒரு தன்மைகள் கொடுக்கப்பட்டது. அப்போது ஒருத்தன் ஒரு நிலையில் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த தன்மையில் தான் அவன் இருக்கான்னு அர்த்தம். அவன் திருந்தினாலும் சரி திருந்தலைனாலும் சரி அவன் அவன் வந்து இன்னும் இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு உண்டான தன்மையில் அவன் இருக்கான். இந்த தன்மைங்கிறது என்ன எண்ணம், அவனுடைய சுபாவம். அந்த சுபாவத்தின் நம்ம பேருக்கு சொல்லிக்கலாம் சுபாவம்னு. சுபாவம் அப்படிங்கிறது ஆன்மாவனுடைய தன்மை மட்டும்தான். அது என்றைக்குமே சாஸ்வதமாக அமைதியாக ஒரே நிலையில் இருக்கக்கூடியது. ஸோ நம்ம யாருமே சுபாவத்தில், நம்மளுடைய சுபாவத்தில் இல்லை, நம்ம பாவத்தில் தான் இருக்கோம். நமக்குன்னு ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணி அதன்படி தான் நம்ம வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நம்ம இன்னும் சுபாவத்தில் அடையவே இல்லை. ஸோ இந்த பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படியெல்லாம் வரும், ஒன்றா இந்த பிறவியில் சேர்த்துனதாக இருக்கும், இல்லை முந்தைய பிறவிகளில் சேர்த்து அதனுடைய ஞாபகங்களை கொண்டு வந்ததாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். கண்மம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது எப்படி வேலை செய்யுது, மாயின்படி வேலை செய்யுது. மாயை அப்படிங்கிறது ஆட்கொள்ளும் பொழுது கண்மத்தின்படி அவன் பிடிக்கப்பட்டிருக்கான். இது ரெண்டையும் வேலை செய்ய வைக்கிறதுக்கு அவனுக்கு அகங்காரங்கிறது தேவைப்படுது. மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயின்னு சொல்லக்கூடிய இந்த மும்மலமும் செவ்வனே அட்டகாசமாக நம்ம எல்லாத்துக்கிட்டையும் வேலை செஞ்சிட்ருக்கு. அப்போ ஒருத்தரை பார்த்து பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் எடுத்துக்கலாம். இதுக்குன்னு டெஃபினட்டிவாக இதுதான் அர்த்தம், இதுக்கு இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் அவனுடைய தன்மையின்பால் நம்ம அப்படி இருக்கான்னு நீங்கள் சொல்லிக்கலாம். செய்யக்கூடாத காரியம் செய்ததுனால் இப்படி ஒன்று அனுபவிக்கிறான் அப்படிங்கிற இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷனை சுருக்கிறதுக்காக அந்த வார்த்தை பயன்படுத்துகிறாலும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது அவரவருடைய எண்ணத்தை பொறுத்து. சரி, இப்போ வரைக்கும் பார்க்கும் பொழுது நம்ம இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறதையும், இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய மனோநிலை யார் உண்டு பண்ணியது அப்படின்னு கேட்டால் மனிதனுக்காகவே உண்டு பண்ணி கொண்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்போ இயற்கையில் இந்த மாதிரி சரி தவறு அப்படிங்கிற ஒரு தன்மை இயற்கையிலேயே இருக்கான்னு கேட்டால் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீங்க, அந்த காரியம் உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், பெற்றோர்கள் இருக்கீங்க, பிள்ளைகளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லையோ பிள்ளைகளுக்கு நல்லதுன்னு நீங்களாக ஒரு முடிவு பண்ணிவிட்டு ஒரு காரியத்தை செய்கிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அது நன்மை. பிள்ளைகள் வந்து அந்த ஒரு காரியத்தை பிடிக்காமல் செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையே வெறுத்து போய் பெற்றோரை வெறுத்து வாழ்க்கையை வெறுத்து தன்னுடைய வாழ்க்கை இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு நீங்கள் செஞ்ச நன்மையும் தவறு. காரியம் ஒன்று தான். இப்போ ஒரு ஆளுக்கு அது நன்மையாக தெரியுது, ஒரு ஆளுக்கு தீயதாக தெரியுது. இப்போ இதில் இது எது நன்மை எது தீமை? இப்போ இதில் என்ன கேட்டகரைஸ் பண்ணுவீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிறதெல்லாம் சரி தான், அது புண்ணியம்தான். அடுத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிறதெல்லாம் பாவம் தான், அது அவர்களுக்கு துன்பம் தான். புரியுதுங்களா? இப்போ பார்க்கக்கூடிய கோணத்தை பொறுத்து தான் மாறுது. அதனால தான் எந்த ஒரு ஞானியரும் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த சைடும் சாய மாட்டாங்க. இது பாவம் இது புண்ணியம் அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் வெறும் மனிதனாக தனக்குத்தானே உண்டு பண்ணி கொண்ட கோட்பாடுகள் தான், எந்த ஒரு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. குண்டு வைக்கிறதுங்கிறது ஒரு செயல், அவ்வளோதான். இப்போ இந்த பிரச்சனை வந்தது இல்லையா, இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, அந்த ஆட்கள் அவர்களை கொன்றார்கள்ங்கிறது ஒரு தான். கொலைங்கிறது அங்கே ஒரு நிகழ்வு. அந்த தீவிரவாதின்னு இன்றைக்கி நம்ம ஒரு முத்திரை குத்திரப்பட்டவன் செஞ்ச ஒரு செயல் அவனுக்கு சரி, பாதிக்கப்பட்ட நம்ம ஆட்களுக்கு வந்து அது தவறு. அதே கொலை தான் இப்போ நம்ம ஆளுகளும் போய் செஞ்சாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் செஞ்சது சரி, ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம் செஞ்சது பாவம். ரெண்டு இடத்துலையுமே கொலைங்கிறது ஒன்று தான். சரிங்களா? கொலையை ஒருத்தன் செயல் செய்தான், அதனால் ஒருத்தன் அந்த செயலுக்கு உண்டான வினையை ஒருத்தன் அனுபவித்தான். இவ்வளோ தான். இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் இந்த விஷயத்தை நிகழ்வு ஒன்று தான். அவங்க செஞ்சாலும் சரி நாம் செஞ்சாலும் சரி நிகழ்வு ஒன்று தான். ஆனால் இதற்கு ஒரு சாயம் பூசுறது அப்படிங்கிறது வந்து அவரவருடைய தன்மைகளை பொறுத்தது, பார்க்கக்கூடிய கோணத்தை பொறுத்தது. நீங்கள் சமுதாய கட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால்
இப்போ நான் சொன்னதே உங்களுக்கு தவறாக தெரியும். நீங்கள் கீழே நிறைய வந்து அதுக்கு மாற்று மொழிகள் சொல்லுவீங்க. இதெல்லாம் சமுதாய கட்டுக்குள்ளே இருக்கிறது. இதுதான் சரி, இதுதான் சரி, இதுதான் தப்பு, அதை பண்ணக்கூடாது. ஊது ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தான், இந்தியாடா வந்து ஊன்னு. இதெல்லாம் சும்மா நான் இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் முட்டாள்தனமாக நான் வந்து இப்படி தான் இதுதான் என்னுடைய நாடு, இதுதான் என்னுடைய மண் இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது. ஒரு ஒரு 40-50 வருஷத்தில் செத்து போயிடுவோம். அப்புறம் என்ன மண், என்ன இந்தியா, என்ன எது, ஒன்றும் கிடையாது. ஸோ அதெல்லாம் பயம். இப்படி நான் ஒரு வேளை பேசாமல் விட்டுட்டேன்னா அப்போ என்னுடைய நிலை மாறி போயிடும் இல்லையா? ஏன்னா இன்னொருத்தன் வந்து என் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டான்னா, நான் சண்டை போடாமல் இருந்தேன்னா சரிதான். மனித சமுதாயத்துக்குள்ளே வாழும்பொழுது அதெல்லாம் சரிதான். ஆனால் நான் சொல்லக்கூடிய செய்திகள் இங்கே உங்களை நிறுத்துறதுக்காக கிடையாது. இது வெறும் மாயத்தோற்றம். இதுக்கு மீறி பார்க்கணும், ஒரு கண்ணோட்டத்தை மாற்றி பார்க்கணுங்கிறதுக்காக நான் சொல்லக்கூடியது. ஸோ நீங்கள் அங்கேருந்து பார்க்கணும். நான் சொல்லக்கூடியது எல்லாத்தையும் திருப்ப கொண்டு வந்து இந்த உலக வாழ்வோடவே பொருத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது சரிப்பட்டு வராது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல. சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது செயல் ஒன்று தான். அவங்க செஞ்சாலும் அதே கொலை தான், நாம் செஞ்சாலும் அதே கொலை தான். ஆனால் பூசக்கூடிய சாயம் எப்படி இருக்கோ அது அவரவருடைய விருப்பத்தை பொறுத்து அந்த சாயத்தை பூசிக்கொண்டு அந்த சாயத்தின்படியே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பாவம் புண்ணியம் அப்படிங்கிறதெல்லாம் இயற்கையில் கிடையாது, ஆதியிலையும் கிடையாது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நமக்கு நாமே விதிக்கப்பட்டு சொல்லிக்கிட்ட ஒவ்வொரு விஷயங்கள், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கொலை அப்படிங்கிறது ஒரு பாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? சீவகாருண்யம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பேசுகிறோம். ஒரு சில தாந்திரிக முறைகளில் மை செய்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாலாம் செடி வகைகள்லேருந்து மிருக வகைகள் வரைக்கும் ஒரு சில அதனுடைய அமைப்பில் உடலில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை எடுத்தால் தான் அந்த மை செய்ய முடியும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆனால் அதற்குண்டான விதிமுறைகள் இருக்குது. அதுக்கு வலிக்காமல், நோகாமல், அந்த உயிர்த்தன்மை கெடாமல், தான் சாகரம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை அதுக்கு தெரியாமல் இருந்தது. அதுக்கெல்லாம் நிறைய வழி இருக்குது. சும்மா அப்படி பிடிச்சி கழுத்தறுத்து இந்த கோழி வந்து சுடுதண்ணிகளில் ட்ரம்மில் போட்டு இது பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அப்போது பாவம் புண்ணியம் அப்படின்னாலாம் ஒன்றும் கிடையாது. ஆடு மாடை கொன்னா பாவம்னு சொல்கிற அதே ஆட்கள் செடி தலைகளை திங்க தானே செய்கிறாங்க. அதுவும் உயிர் தானே, அதை கொன்னா பாவம் இல்லையா? சொல்ல மாட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதையும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் பட்டினி தான் கிடக்கணும், சாகத்தான் வேணும், சோறு தின்னாமல். மூச்சு விட்டால் ஏகப்பட்ட மைக்ரோப்ஸ் உள்ள போகுது, உடம்புக்குள்ளே எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய செல்கள் மற்ற அதெல்லாத்தையும் கொள்ளுது. அப்போ அந்த உயிரெல்லாம் அதெல்லாம் பாவம் இல்லையா? கண்டதையும் வாரி கட்டி தின்னு உடம்புக்கு நோவை வர வைக்கிறோமே, அப்போது வெளியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் கொள்ளுதே, அப்போ அதெல்லாம் பாவம் இல்லையா? இப்போ எல்லா காரியத்துலேயும் பாவம் செய்யணும். நடந்து போகிறோமே, தெரிந்தோ தெரியாமலே எத்தனையோ உயிரினங்கள் இறக்குதே, அதெல்லாம் பாவம் இல்லையா? இப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மனசை தேத்திக்கிறதுக்கு ஒவ்வொரு இது வச்சுக்குவோம். அப்படியே இது தெரியாமல் செஞ்சது அதனால் பாவம் இல்லை, இது வேறு வழியே இல்லை, தவிர்க்கவே முடியாது, அதனால் அது பாவம். இதெல்லாம் மனிதன் தனக்குத்தானே ஒரு செட் அப்படி உண்டு பண்ணிக்கிறது. ஏன்னா தன்னுடைய திருப்திக்காக, அவ்வளோதான். அப்படின்னு ஒரு சாயத்தை பூசிக்குவோம், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் எல்லாத்தையும் விலகின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே தன்னுடைய சுயநலத்திற்காக மனிதன் செய்து தனக்குத்தானே உண்டு பண்ணி கொண்டு ஒரு கட்டு, அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இயற்கையில் இந்த பாவம் புண்ணியங்கிறது கிடையாது. நான் என்ன செஞ்சனோ செஞ்சதுக்கு உண்டானதை நான் அனுபவிக்க போகிறேன், அவ்வளோதான். இது இயற்கையினுடைய நியதி இல்லையா? நான் இதை தள்ளுறேன்னா இதை கீழே உழுக போகுது, இது மேலே வச்சுருக்க பொருள் கீழே உழுக போகுது. தள்ளுறேங்கிற செயல், பொருள் கீழே வந்து உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? அதை அனுபவிச்சு தான் ஆகணும். இது ரொம்ப அடிப்படையான அறிவு தானே. இதுக்கு வந்து யாராவது சாமி வரணுமா, இல்லை ஏதாவது பூதம் வரணுமா? ஒன்றும் இல்லையே. ஸோ இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான இயற்கையான புரிதல்கள். நான் ஒருத்தனை கொன்னேன்னா என்னை அரசாங்கம் வந்து என்னை பிடிக்க என்னை தூக்கி ஜெயிலில் போட தான் போகிறாங்க. ஒருத்தனுக்கு நான் ஏதாவது உதவி செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அதனால் எனக்கு என்ன கிடைக்குதோ இல்லையோ அதை பற்றி நான் கவலையே இல்லை. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அவன் பெரிய ஆளாகி அவன் வந்து நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணி நமக்கு ஒரு நல்லது ஒரு நிலை கொடுத்தான்னா நான் செஞ்சதுக்கு உண்டான ஒரு புண்ணியம் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். இப்போ இந்த இடத்துல நான் செஞ்சதுன்னு சொன்னால் அகம்பாவம் கூடிரும். நம்மளுடைய கலாச்சாரம் அதற்கு மாறாதான் சொல்லுவோம். அகம்பாவம் ஒன்றா திருப்பி இங்கே வந்துகிட்டே இருப்பதில்லைன்னு தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி என்னன்னு தான் நம்மளுடைய கலாச்சாரம் சொல்லிச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, நான் செய்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த அகம்பாவம் கூடு. அதனால் திருவருள் செய்ததுன்ட்டு போயிட்டே இருந்தாங்க அவங்க. நான் கருவி தான், திருவருள் எல்லாத்தையும் அந்தளவுக்கு கொடுத்துரு, நான் எதையும் நான் என்னோட பிணைச்சிக்க வைக்கிறதுக்கு விருப்பப்படவே இல்லை. ஏன்னா திருப்பி இங்கே வந்துக்கிட்டே இருக்கணும். இப்படி தான் வந்து எல்லாமே இறை செய்துங்கிற கோட்பாடு வந்தது. ஸோ இப்போ அந்த இடத்துலேருந்து பார்க்கணும். மேலேருந்து இப்படி கீழே பார்க்கும் பொழுது எல்லாமே முட்டாள்தனமாக தான் தெரியும். ஆனால் நம்ம கீழேருந்து மேலே பார்க்கும் பொழுது இவ்வளோ பெரிய விஷயம், அது என்னது போய் நம்ம இங்கே தானே இருக்கோம், எல்லாம் சம பார்வைக்கு எல்லாம் சரி. மேலேருந்து பார்க்கும்போது எல்லாம் முட்டாள்தனம். நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா இங்கே இருந்து பார்க்குறீங்களாங்கிறது அவரவருடைய விருப்ப பொறுத்தது தான். சரிங்களா? ஸோ இந்த பாவம் அப்படிங்கிறது
நீங்கள் தவறுன்னு எடுத்துக்கிறதா இருக்கலாம், இல்லை பாவம்னு எடுத்துக்கிட்டு அவனுடைய தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இருந்திருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் அது ரெண்டும் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னுடைய தன்மையினால் நான் செய்த ஒரு செயலுக்கு உண்டான பாவம் தீவினை அப்படிங்கிறது வந்ததுங்கிறது எல்லாம் ஒரே கட்டத்தில் தான் வந்து நிற்கும். இந்த மொழியில் தான் இந்த மொழியில் கடைசியில் அந்த மொழி சண்டையும் இங்கே இல்லை, கடைசியில் எல்லாம் ஒரே இடத்துல தான் வந்து நிற்கும். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏற்றுக்கொள்ள முடியலன்னா பரவாயில்ல, பட் அட்லீஸ்ட் புரிஞ்சிருப்பீங்க, நான் சொல்கிறதையாவது உள்ளே வாங்கியிருப்பீங்க. அவங்களுக்காகன்னு சொல்ல, மேடம் அவங்க பேர் மறந்துட்டு பார்த்தீங்களா, சரண்யா தானே? ஆமாம், சரண்யாஜி. உங்களுக்காக பொதுவாக சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாத்துக்குமே. ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி அதற்குண்டான பதிலில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்தீர்கள். நான் உங்களிடத்தில் நன்றி.